கனடாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிவினைவாதியும் காலிஸ்தான் பயங்கரவாதியுமான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த 2023ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் கனடாவில் வன்முறை வெடித்தது. கொலைக்கு பின்னர் இந்தியாவின் தலையீடு இருப்பதாக அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். ஆனால் கனடாவின் இந்த குற்றச்சாட்டை இந்தியா அடியோடு நிராகரித்தது. மாறாக கனடா தனது மண்ணில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக குறை கூறியது. இதன் காரணமாக இரு நாட்டு உறவுகள் கசந்தன. இரு நாடுகளிலிருந்தும் தூதர்கள் வெளியேற்றப்பட்டனர். 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையில் கனடாவில் புதிய பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான அரசு இந்தியாவுடன் நல்லுறவை பேண ஆர்வம் காட்டி வருகிறது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கார்னி பதவியேற்ற பிறகு இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகள் மேம்பட்டன. தூதர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்த நிலையில் கனடாவில் நடந்த வன்முறை சம்பவங்களில் இந்தியாவிற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று கனடா அரசு சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னியின் இந்திய வருகையையொட்டி இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்தியா கனடாவின் ஜனநாயக செயல்பாட்டில் தலையிடுவதாக அரசாங்கம் கருதினால் கனடா பிரதமர் இந்தியாவிற்கு பயணம் செய்ய வாய்ப்பில்லை என்றும், இப்பிரச்சினைகள் குறித்து இந்தியாவுடன் முதிர்ச்சியான வலுவான கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளதாகவும், வெளிநாடுகளின் தலையீட்டை தவிர்ப்பதற்கு தங்களிடம் வலுவான பாதுகாப்புகள் உள்ளதாகவும் கனடா கூறியுள்ளது. ஒட்டாவா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாலும் அதிகாரிகள் அதனை விரிவாக விவரிக்கவில்லை. எனினும் இந்தியாவுடன் நல்லுறவை பேண அனைத்து தரப்பும் ஈடுபாடு காட்டுவது தெரியவந்துள்ளது. அதே நேரத்தில் கனடாவின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டை கனடா சகித்துக் கொள்ளாது என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு செல்லும் கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்தியாவிலிருந்து பயணத்தை தொடங்குகிறார். இரு நாட்டு வணிக உறவுகளை ஆழப்படுத்தவும் புதுப்பிக்கவும் முயற்சி மேற்கொண்டுள்ளார். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவுடன் சாத்தியமான வெளியுறவுக் கொள்கையை பின்பற்றவும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தவும் கனடா மேற்கொள்ளும் முயற்சியை கார்னியின் வருகை பிரதிபலிக்கிறது. இரு நாடுகளும் வேகமாக மாறிவரும் உலகளாவிய வர்த்தக கொள்கைகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரிகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொள்கின்றன. இது பொருளாதார கூட்டாண்மைகளை பன்முகப்படுத்துவதற்கான முயற்சிக்கு வலு சேர்த்துள்ளது. வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, திறமை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் கனடா கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமானது கனேடிய தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கடந்த நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவில் நடந்த G20 உச்சி மாநாட்டின் போது மோடியை சந்தித்த கார்னி கூறியிருந்தார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்துவதில் இந்தியாவும் கனடாவும் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி அப்போது தெரிவித்திருந்தார். தகவல் தொழில்நுட்பம், வங்கி, சுகாதார அறிவியல் மற்றும் நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் செயல்படும் 600க்கும் மேற்பட்ட கனேடிய நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளன. கனடாவிற்கான இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதிகளில் மருந்துகள், ரத்தினங்கள், நகைகள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் மற்றும் கடல் உணவுகள் உள்ளன. கனேடிய அரசாங்க புள்ளி விவரங்களின்படி இரு நாடுகளுக்கிடையேயான ஆண்டு வர்த்தகம் $21 பில்லியன் அதிகமாகும். 2030ஆம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $50 பில்லியன் உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட முன்மொழியப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துளிர்விட்டுள்ளன. இந்தியா கனடா இடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பட்சத்தில் இது இரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.